தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். தமிழரசி, தற்பொழுது வருவாய் நிர்வாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 5 IAS அதிகாரிகள் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக. தமிழக அரசு இதனை எப்படி கையாள போகிறது? ஷமீனா, அதாவது கடந்த 5 நாட்களில் தமிழகத்தில் மொத்தம் 668 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. இதில் 558 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். அதாவது தமிழகத்தின் ஒட்டுமொத்த பாதிப்பில் கடந்த 5 நாட்களில் மட்டும் பதிவான எண்ணிக்கை என்பது, சென்னையில் பதிவான எண்ணிக்கை என்பது 90% எனவே தற்போது அரசின் ஒட்டுமொத்த கவனமும் சென்னையில் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த சூழலில் சென்னையில் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை அதிக பாதிப்பு இருக்கக்கூடியதாக கருதப்படக்கூடிய 3 மண்டலங்கள், அதாவது திருவிக நகர், ராயபுரம், தண்டையார்பேட்டை ஆகிய 3 மண்டலங்களுக்கு சிறப்பு அதிகாரிகள் 40 பேர் கொண்ட அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது இந்த 3 மண்டலங்களுக்கு மட்டும் 10 IAS அதிகாரிகள், 10 IPS அதிகாரிகள், 10 கோட்டாட்சியர்கள், 10 மருத்துவ வல்லுநர்கள் என 40 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே போல சென்னையில் சிறப்பு அதிகாரியாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி, பள்ளி, தனியார் பள்ளி, அரசு பள்ளிகளை தனிமைப்படுத்தும் மையங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சென்னையில் பரிசோதனையும் பெரிய அளவில் தமிழக அரசு என்பது அதிகரித்திருக்கிறது. மேலும் டாஸ்க் போர்ஸ் மற்றும் ராபிட் போர்ஸையும் சென்னையில் இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஷமீனா.